அதனால் இந்த மாதிரியான படத்தில் இருந்ததில் சந்தோஷம். ரெக்கையில் வந்து மான் கராத்தே போஸ்டர்லாம் பின்னாடி இந்த டீசரில். ஸோ அது என்ன சீக்ரெட் அதில் இருக்குது? சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ மான் டைரக்டர் வந்து அந்த சாங் எடுத்துகிட்டு இருந்தோம், அதான் ஓப்பனிங் சாங்கு. டைரக்டர் ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி தேட்டரில் வச்சு ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் எடுக்கணும், யாரோட இது வைக்கலான்னு நினைக்கிறீங்க, ஏன்னா ஏதாவது ஒரு ஹீரோட படம் அங்கே ஓடணும், அது வைக்கணும்னு நான் யாரெல்லாம் ஆப்ஷனில் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். ப்ரொஃபசர் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், நடிகர் திலகம் சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்குன்றீங்களா சார். நான் சொன்னேன், இவங்க எல்லாருமே பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்னதான் எனக்கும் சிவாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே சிவா தான் என்னோடய போட்டியாளராக பார்க்கப்படுறாங்க. அதனால் நான் சிவாவோட போஸ்டர் வைங்க, என் கூட இருக்கிற சமகாலத்தில் இருக்க ஒரு நடிகரை நானே கொண்டாடுறேன், அதான் சரின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் நான் சிவாவோட படத்தில் மான் கராத்தே வைங்கன்னு நான் தான் சொன்னேன். அந்த போஸும் நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு தோணுச்சு, பண்ணோம். இதில் எந்த இதுவுமே கிடையாது.